ஊர் பக்கத்துல இருந்து சென்னைக்கு வந்து வாழ்றது தான் பெரிய போராட்டம் அப்படின்னா, இந்த பண்டிகை நாட்கள்ல சென்னையில இருந்து ஊருக்கும், ஊர்ல இருந்து சென்னைக்கும் போயிட்டு வர்றதே ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. இந்த நேத்து 2 நாளைக்கு முன்னாடி கோபி ஸ்டார் அவங்களோட வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுல வந்து இந்த காலையில எல்லாம் டிராஃபிக் ஆயிடும். அதனால சீக்கிரம் கிளம்புனா வேகமா போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பதான் வந்து வீட்ல இருக்கவங்க 2 மாவுக்கு தோசை இருக்கு, அதை எடுத்து வைக்கணும், காய்கறி இருக்கு, என்ன பண்றது அப்படின்ட்டு. அதுவும் லிட்டரலா ஒவ்வொரு வீட்லயுமே நடக்கக்கூடியது. கரெக்டா நம்ம சொல்லிருவோம். இந்த லீவு இன்னைக்கு காலையில தான் ஊருக்கு போறோம்னு. ஆனா அன்னைக்கு காலைல தான் எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. எப்படியும் 6 மணி 7 மணி ஆக்கிருவாங்க. நம்ம கிளம்புனா 8 மணி நேரம் போற ஊருக்கு 12 மணி நேரம் ஆயிரும். இதே மாதிரி தான் தீபாவளிக்கு ஆச்சு. 4 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணி 6 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்க 8 மணி நேரம் போக வேண்டிய ஊரு 12 மணி நேரம் ஆயிப்போச்சு. அது பத்தியும் ஒரு வீடியோ அந்த லிங்க் கீழ போட்டிருக்கேன் பாருங்க. இந்த தடவை எல்லாம் வீட்ல எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. சரி நம்ம தனியா தான் இருக்கோம். அதனால இந்த தடவை ஏர்லியரா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இந்த தடவை கரெக்டா 2:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு இந்த மணி கரெக்டா வந்து 3:39 கிளம்பிட்டேன். பார்ப்போம் இன்னைக்கு எப்படி இருக்கு டிராஃபிக்னு. கிளாம்பாக்கம் க்ரௌட்லாம் இல்லை, ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு டோல்கேட்டுக்கு அப்போ கொஞ்சம் டிராஃபிக் அப்படியே லைட்டாக வர ஆரம்பிச்சிச்சு, ஒரு 4-4:30 போல். அதுக்கப்புறம் ஒரு 5 மணி போலவே அப்படியே க்ரௌட் அப்படியே பேக்கடாக இருங்க. அடுத்த டோல்கேட்லாம் கொஞ்சம் டிராஃபிக் வந்துருச்சு. ஒரு 5:30 5:45 போல் ரோடு ஃபுல்லாகவே மூவ்மெண்ட் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஃபுல் பேக்கடாக போயிட்டே இருந்துச்சு. லைட்டாக விடிய ஆரம்பித்ததுமே ஒரே ஃபுல் பனிமூட்டம். அப்படியே ரோட்டில் போகிறே தெரியல. விக்கிரவாண்டிக்கிட்ட போனால் ஒரு பிரிட்ஜில் ஏதோ வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டிராஃபிக் ஜாமு. அதுக்கப்புறம் அப்படியே சன்ரைஸ் லைட்டாக எட்டி பார்த்துச்சு. அந்த பனிக்கும் அந்த சன்னும் சூரிய உதயத்தும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து மறுபடி ஒரு டிராஃபிக்கு என்னன்னு பார்த்தா ஒரு ஆயில் டேங்கர் ஏற்றிட்டு வந்தது வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு டிராஃபிக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் சார்ஜை போட்டு கிளம்புனா, அதுக்கப்புறம் பெருசாக டிராஃபிக்லாம் எதுவும் இல்லை. அப்படியே ஒரு மூவிங் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. டோல்கேட்டெல்லாம் ரொம்பவே க்ரௌட் இல்லாமல் எம்டியாகவே இருந்துச்சு ரோடு. ஆனால் வெயில் வந்து செம்ம வெயில் தாளிச்சிருச்சு. அதுக்கப்புறம் திருச்சி எஸ்ஆர்எம்க்கு ஆப்போசிட்டில் வந்து சங்கீதா செம்ம சூப்பராக கிராண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு டீயை மட்டும் போட்டாச்சு. ஃபைனல் ஹடுலாக பஞ்சப்பூரில் ஒரு சின்ன லைட்டான டிராஃபிக் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக 1 மணிக்கு வந்து சேர்ந்தாச்சு. 3:30 மணிக்கு எடுத்தேன். இப்போ வந்து நேரம் வந்து 1 மணி. ஸோ 9:30 மணி நேரம் ஆயிருக்கு. யூஸ்வலாக வந்து ஒரு 7 மணிலேருந்து 8 மணி நேரம் மேக்ஸ் டு மேக்ஸ் 8 மணி நேரம் ஆகும் பிரேக் சேர்த்து. இப்போ சார்ஜுக்கு 45 நிமிஷம் எடுத்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தா கூட ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 மணி நேரம் தான் இருக்குது நான் 3:30 மணிக்கு கிளம்புனதுனால. இதே இது 6 மணிக்கெல்லாம் கிளம்பியிருந்தேன்னா கிட்டத்தட்ட 11லேருந்து 12 மணி நேரம் ஆகும். ஸோ வந்து ஏர்லியராக கிளம்புறதுனால நன்மைகள் இருக்குது. இதுதான் வந்து கன்க்ளூஷன். இனிமேல் ஊருக்கு போகிறவங்க கொஞ்சம் தூக்கத்தை பார்க்காம கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மினிமம் சேவ் பண்ணலாம் தாராளமாக.